நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம பிராத்மிக் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே எக்ஸாம் ரோல் நம்பர் இந்த இடத்துல எழுதணும். அடுத்தது லெஃப்ட் சைடில் பாருங்கள், நேம் ஆஃப் த சென்டர் இருக்குது. இப்போ நம்ம ஆன்லைன் எழுதணும்னா ஆன்லைன், சென்னைனா சென்னை, எந்த ஊரில் எழுதுறீங்களோ இங்கே அந்த ஊர் போடணும். இல்லை நீங்கள் ஸ்கூலில் இப்போ ஆஃப்லைனில் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் நேம் இங்கே எழுதணும். தென் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குது, இதில் உங்கள் நேம் எழுதணும். ட்ரான்ஸ்லேஷன் இன் அப்படின்னு இருக்குது, இங்கே இங்கிலீஷ்னால் இங்கிலீஷு, இல்லை தமிழ்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், உங்கள் லாங்குவேஜ் நீங்கள் எந்த இதில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க, அதாவது மீனிங்ஸு ட்ரான்ஸ்லேட் அனுபாத் கீஜியே, இதை இஆர்சி, இதெல்லாம் நீங்கள் எந்த லாங்குவேஜில் இங்கே ட்ரான்ஸ்லேட், அந்த ஹிந்தி தவிர நம்ம எழுதுவோம். அது இங்கிலீஷில் எழுத போகிறீங்களா, தமிழில் எழுத போகிறீங்களா, மலையாளம், கன்னடம், ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க மதர் டேங்கில் அதில் எழுதுவாங்க. எதில் லாங்குவேஜில் நீங்கள் எழுத போகிறீங்கிறது இங்கே ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். சஃபாய்க்கே அங்கு அப்படி கொடுத்துருக்காங்க, அது 5 மார்க்கு. ஹேண்ட் ரைட்டிங் நீட்னஸ்க்கு உங்களுக்கு 5 மார்க் இருக்குது. பேலன்ஸ் 95 மார்க்குக்கு தான் நீங்கள் எழுதுவீங்க. ஃபஸ்ட் ரோமன் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். கின்ஹீம் 5 प्रश्न के उत्तर एक एक वाक्य में लिखिए. 5 அட்டன் பண்ணால் போதும். இங்கே மொத்தம் உங்களுக்கு வந்து பாருங்கள் 10 இருக்குது, 10 கொஷின் இருக்குது. அந்த 10ல் நீங்கள் 5 அட்டன் பண்ணால் போதும். 5 சாய்ஸ் இருக்குது. ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, 10 மார்க்கு மொத்தம். உங்களுக்கு இப்போ எனக்கு இந்த கொஸ்டின் தெரியும் அப்படின்னா இந்த கொஸ்டின் நேரவே நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேயே ஆன்சர் எழுதிடுங்க. அடுத்து எனக்கு தேர்ட் ஒன் தான் தெரியும் அப்படின்னா தேர்ட் ஒனில் ஆன்சர் எழுதுங்க. ஓகே, அதாவது தொடர்ந்து 5 எழுதுனா உங்களுக்கு எப்படி தெரியுதோ அதோட ஆன்சரை அங்கேயே எழுதுங்க. நீங்கள் இந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சரை வேறு நம்பரில் எழுதிடக்கூடாது. இப்போ 9th ஒன்னோட ஆன்சரை 8th ஒன்லேயோ இல்லை 5th ஒன்லேயோ நான் தொடர்ந்து 1 2 3 4 5 அப்படின்னு போட்டு எழுதிடக்கூடாது. எந்த கொஸ்டின் இருக்குதோ அந்த ஆன்சரை தான் அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக எழுதணும். எந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமோ, இந்த 10ல் எது தெரியுமோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் எழுதணும். இப்போ ஒன்று தெரியும், ஃபஸ்ட் கொஸ்டின் தெரியும், தீபார் பர் கியாகன் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் தெரியும்னா இங்கே எழுதுங்க. அடுத்து காய் கியா பீத்திக, தேர்ட் ஒன் எனக்கு தெரியும் அப்படின்னா தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் அதுக்கு நேராக உள்ள ஆன்சரில் 3 போட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கொஸ்டின்லேயே நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு நேராக உள்ள கோட்டில் ஆன்சர் மேக் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் ரோமன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். 10 இருக்குது, 5 சாய்ஸ் இருக்குது, 5 அட்டன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ரோமன். किन्हीं 4 को अक्षरों में लिखिए. अक्षरों में नंबर्स नेम 4 அக்ஷர் நம்பர் நேமை லெட்டர்ஸில் எழுதணும், எழுத்தால் எழுதணும். மொத்தம் உங்களுக்கு 8 கொடுத்துருக்காங்க. 8 கொஷினில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 4 தான். ஓகே, எந்த நம்பர் உங்களுக்கு தெரியுமோ அந்த நம்பருக்கு நேரவே நீங்கள் ஆன்சரை அங்கே எழுதிடலாம். இப்போ இது 8ல் எது நல்லா 4 தெரியுமோ, 4 நல்லா தெரியுத ஆன்சர், எந்தெந்த நம்பரோட நேம் வந்து உங்களுக்கு தப்பு இல்லாமல் தெரியுதோ அதை நீங்கள் எழுதுங்க. 1 மார்க் தான் இருக்குது, 4 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ரோமன் லெட்டர். அண்ட் செகண்ட் ரோமன் லெட்டர் நம்பர்ஸ் நேமு 4 எழுதுனா போதும். 8 கொடுத்து 4. தென் ERC தேர்ட் ஒன் பாருங்கள், போயம் ERC. किन्हीं 2 पत्तियों का भावार्थ प्रांतीय भाषा में लिखिए. இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 5 போயம் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. 5 போயம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எழுத வேண்டியது 2 தான். ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு, மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு 6 மார்க் கிடைக்கும். இப்போ இந்த கொஷின் தெரியும் அப்படின்னா இங்கேயே ஆன்சர் எழுதிடுங்க. ஸ்ட்ரைட்டாக அதுக்கு அந்த போயமுக்கு நேரவே உங்களுக்கு வந்து லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதிலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, இந்த போயமுக்கு நேரவே இருக்க பாருங்கள் லைன்ஸ், இங்கே நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். இப்போ இந்த போயம் தெரியும், இல்லை எனக்கு 4th போயமும் தெரியும், இந்த 2 தான் தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஒரு ஆன்சர் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த போயமோட ஆன்சரையும் எடுத்து இங்கே எழுதிடக்கூடாது. இதுதான் இங்கே தான் எழுத ஆரம்பிக்கணும். இப்போ இதுதானே உங்களுக்கு தெரியும். அப்போ ஃபூலம் சே நேத்து ஹஸ்னா சிக்கோ போயம் தெரியும்னா இந்த லைன் இங்கே இருக்குன்னா இங்கே தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த சிக்கோ போயம்னு இங்கே தான் நீங்கள் எழுதணும். ஓகே, இந்த 5ல் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு வந்து தெரியுமோ அந்த ஆன்சரை அந்த கொஸ்டினுக்கு நேரவே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுதுறதுக்கு பார்க்கணும். இங்கேயே எழுதிடணும். எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமோ அங்கேயே நீங்கள் எழுதணும். 2 எழுதுனா போதும். 3 மார்க் தான் உங்களுக்கு
இதுக்கு 3 மார்க் கிடைக்கும். டோட்டல் உங்களுக்கு 6 மார்க். 2 ERC அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 மார்க் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், 4th रोमन வந்து किसी एक दोहे का कंठस्थ रूप में जियोम का तियोम लिखिए. இங்கே தோகா கேட்டிருக்காங்க. கண்டஸ்த பாக் ஏக்கு 1 எழுதுனா போதும். டோட்டலாக உங்களுக்கு 3 கொடுத்துருக்காங்க. 1 அட்டன் பண்ணால் போதும். 4 மார்க் உங்களுக்கு. இப்போ இங்கே உங்களுக்கு சாது ஏசா இந்த போயம் தெரிஞ்சது, இந்த தோகா தெரிஞ்சுன்னா அது எழுதுங்க. இல்லை ரஹீமன் தேக் படேன்கோ அது இருக்குல்ல, இல்லை முக்கியா முக் சோச்சா ஸோ இருக்குல்ல அந்த தோகை. இதில் எது நல்லா தெரியுமோ, எது ஃபஸ்ட் லைனில் எவ்வளோ எழுதணுமோ அதான் ஃபஸ்ட் லைனில் ஃபுல்லாக எழுதணும். அண்ட் செகண்ட் லைன்லேயும் செகண்ட் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுமோ அங்கே தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இங்கே இடம் இருக்குது எனக்கு செகண்ட் லைனோட பேலன்ஸை நீங்கள் இங்கே எழுதிடக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட் லைன்லேயே எனக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேராகிராஃப் மாதிரி எழுதக்கூடாது. எது ஃபஸ்ட் லைனோ அதான் ஃபஸ்ட் லைன். திருக்குறள் மாதிரி செய்யுள், இது தோகையும் வந்து செய்யுள் சம்மந்தப்பட்டது. அதனால் எப்படி புக்கில் இருக்கோ ஃபஸ்ட் லைன் அதே மாதிரி எழுதணும். செகண்ட் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் அங்கே எழுதணும். ஓகே, ஃபஸ்ட் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே தான் ஃபஸ்ட் லைன் இருக்கணும். ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th रोमन பாருங்கள், किन्हीं 3 का अर्थ பிராந்திய பாஷா में लिखिए. 3 அட்டன் பண்ணால் போதும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு 8 கொடுத்துருக்காங்க. 8ல் 3 மீனிங் மட்டும். 3 का அர்த்தனா மீனிங் அதுவும் எதில் நம்ம எழுதணும், ஹிந்தியில் எழுத வேண்டாம், பிராந்திய பாஷாமே. இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு அங்கே டிரான்ஸ்லேட்டில் நம்ம எழுதணும்ல, எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்களோ. இங்கிலீஷ்னு கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் மீனிங் எழுதணும். இல்லை தமிழ்னு கொடுத்துட்டிங்கன்னா தமிழில் தான் மீனிங் எழுதணும். எது உங்களுக்கு தெரியுமோ எந்த ஆன்சர் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக எழுதுனா போதும். இப்போ 8ல் நீங்கள் 3 அட்டன் பண்ணால் போதும். ஓகே, 3 மார்க் இதுக்கு. அடுத்தது किन्हीं 3 का विलोम शब्द लिखिए. विलोम शब्दனா ஆப்போசிட். விலோம் சப்தனா ஆப்போசிட் எழுதணும். இதுக்கும் 3 மார்க்கு. 3 எழுதுனா போதும். 8 கொடுத்துருக்காங்க. 8ல் உங்களுக்கு எந்த ஆன்சர் கரெக்டாக தெரியுமோ அதுக்கு ஆப்போசிட்டே நீங்கள் உங்களுக்கு டேஷ் கொடுத்துருக்காங்களா அங்கேயே எழுதிடணும். ஓகே, மாற்றி எழுதக்கூடாது. 1 2 3ன்னு கண்டினியூஸாக எழுதக்கூடாது. எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சரோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஆன்சர் ஆப்போசிட் சைடே நீங்கள் எழுதிடணும். இந்த டேஷ்லே எழுதிடணும். 3 மார்க்கு. 3 அட்டன் பண்ணால் போதும். 8 கொடுத்துருக்காங்க. ஓகே, 7th रोमन किन्हीं 4 वाक्यों को सही या गलत लिखिए. கரெக்டாக தப்பா, அதாவது சரியா தவறா எத்தனை எழுதணும், 5 கொடுத்துருக்காங்க டோட்டல். நீங்கள் 4 அட்டன் பண்ணால் போதும். 5 கொடுத்துருக்காங்க. இப்போ 4னா ஒன்று உங்களுக்கு எது உங்களுக்கு நல்லா தெரியல, ஒன்று டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதை மட்டும் விட்டுட்டு கரெக்டாக எந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமோ அங்கே கலத்னா கலத், சகினா சகி. சகினா கரெக்டு, கலத்னா தவறு. சகி கிசான் கேத் ஜோத்தேஹைம் அப்படின்னு இருக்குது ஃபஸ்ட் ஒன். அப்போ இது வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எனக்கு தெரியும். சகி அப்படின்னா இந்த ஆன்சரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்னில் என்ன எழுதணும், சகி அப்படின்னு இதுக்கு நேரவே நீங்கள் இங்கே எழுதணும். இப்போ இது எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அடுத்த 4ஐயுமே நீங்கள் அட்டன் பண்ணிடணும். 1 தான் சாய்ஸு, 4 மார்க்கு. 5ல் நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். नेक्स्ट किन्हीं 4 के कोष्टक से सही शब्द चुनकर காலி ஜகக் பரியே. இப்போ இங்கே 5 இருக்குது, அதில் 4 சாய்ஸு சூஸ் த பெஸ்ட் எழுதணும். சாய்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். 4 மார்க்கு. இங்கே இருக்குது உங்களுக்கு சாய்ஸு. நீங்கள் டிக் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. டிக் பண்ணதை எடுத்து இப்போ ஃபஸ்ட் ஒன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தாந்த் சாஃப் ரக்னே சே டேஷ் சே பத்பு நகி ஆயேகி அப்படின்னு இருக்குது. மூங்கு ஆர் சிர் 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ மூங்குன்னு நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க. எனக்கு மூங்குன்னு தெரியும், நான் டிக் பண்ணிட்டேன். டிக் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடக்கூடாது. இந்த மூங்கை எடுத்து என்ன பண்ணணுங்க, இங்கே ஆன்சர் இந்த டேஷ் கொடுத்துருக்காங்கல்ல அங்கே நீங்கள் அதை எடுத்து ரைட் பண்ணணும். மூங்குன்னு இந்த ஆன்சர் எடுத்து இங்கே ரைட் பண்ணணும். டோட்டல் 4 எழுதணும். 5ல் 1 வந்து நீங்கள் சாய்ஸ் விட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரோமன் निम्नलिखित वाक्यों को जोड़िए. जोड़िएना मैच द फॉलोइंग. வாக்கியம் ஜோடியே. இப்போ இதுலேயும் உங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எப்படி 5ல் 4 தான் எழுத வேண்டியிருக்கும். ஆனால் அங்கே
4 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 4 எழுதணும் இல்லை 5 அட்டன் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கல. மேபி பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம் இதில். சரியா, இங்கே 4 தான் கொடுத்துருப்பாங்க. 4ஐயுமே நீங்கள் அட்டன் பண்ணணும், சாய்ஸ் கிடையாது. 4க்கும் 4 மார்க்கு. இங்கேயும் நீங்கள் வந்து கவனிக்கணும், நம்பர்ஸ் மட்டும் போட்டக்கூடாது. இப்போ ஷரீர் கே சாஃப் ரக்னே கேலியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன செய்யணும், ஆன்சர் வந்து ரோஸ் நகானா சாயே அப்படிங்கிறது தான் ஆன்சர். இங்கே நம்பர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட் ஒன்று போட்டேன், நான் கரெக்டாக நம்பர்ஸு 4ஐயுமே நான் அட்டன் பண்ணிட்டேன், 1 2 3 4 அப்படின்னு போய் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க, இங்கே எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்ற மாட்டாங்க. இந்த ரோஸ் நகானா சாயேவை எடுத்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்குள்ள ஆன்சர் தானே அது. அப்போ எங்கே எழுதணும், ஃபஸ்ட்டு டேஷில் நீங்கள் இங்கே எழுதணும். ஓகே, ரோஸ் நகானா சாயேங்கிறத எடுத்து இங்கே எழுதணும். டோட்டல் 4ஐயுமே நீங்கள் 4 டேஷில் இங்கே எழுதியிருக்கணும். ஓகே, 4 மார்க்கு. 10th ரோமன் கின்ஹிம் 4 की காலி ஜகக் பரியே. இது ஃபில்லப்பு 5 ஃபில்லப் கொடுத்துருக்காங்க. 5ல் நீங்கள் வந்து 4 அட்டன் பண்ணால் போதும். 4க்கு 4 மார்க்கு. 1 மட்டும் நீங்கள் சாய்ஸ் விட்டுக்கலாம். ஓகே, ஃபில்லப்பு இங்கே இந்த டேஷ்லேயே நீங்கள் அங்கே கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் எழுதிடணும். எந்த டேஷ் உங்களுக்கு வந்து எந்த ஃபில்லப் உங்களுக்கு நல்லா கரெக்டாக தெரியுமோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. 11th one किन्हीं 4 शब्दों का प्रयोग वाक्यों में कीजिए. सेंटेंस मेकिंग वाक्यों में प्रयोग कीजिए அப்படின்னா प्रयोग वाक्यों में कीजिए அப்படின்னா இந்த வேர்டு சப்த அப்படின்னா வேர்டு, அந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், வாக்கியம் அமைக்கணும் அப்படின்னு சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு 8 மார்க்கு. 4 அட்டன் பண்ணால் போதும். 8 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நீங்கள் 4 அட்டன் பண்ணாலே 8 மார்க். ஒரு கொஷினுக்கு 2 மார்க். ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மார்க் உங்களுக்கு கரெக்டாக மேக் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். டோட்டல் நீங்கள் 4 அட்டன் பண்ணால் போதும். ஆப்போசிட் லைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு லைன் டேஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த வேர்டு உங்களுக்கு தெரியுமோ, இப்போ பரிவார் அப்படின்னா அந்த வேர்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே அதோட ஆன்சரை ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்லே எழுதிடலாம். ஓகே, 12th किन 4 प्रश्नों के उत्तर एक वाक्यों में लिखिए. ஒவ்வொரு வாக்கியத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. 1 மார்க் கொஷின் மாதிரி. ஆனால் 2 மார்க்கு. ஒரு சென்டென்ஸில் நீங்கள் மேக் பண்ணால் போதும். ஒரே ஒரு சென்டென்ஸில் மேக் பண்ணால் போதும். ஷார்ட் ஆன்சர்ஸ் இது. இப்போ மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 எழுதணும். டோட்டல் 1 2 3 8 கொஷின் கொடுத்துருக்காங்க. 8 கொஷினில் நீங்கள் அட்டன் பண்ண போகிறது 4 தான். 4 பிரஷனுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 4 கொஷினுக்கு எந்த கொஷின் தெரியும்னு பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே ஆன்சர்னு கொடுத்துருக்க இடத்துல எந்த கன்னியாகுமரி ககாங்க இப்போ எனக்கு தெரியும் அப்படின்னா இங்கே நீங்கள் அதிலே எழுதிடலாம். ஆன்சர்னு உத்தர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த உத்தரில் நீங்கள் அந்த கோட்லேயே நீங்கள் ஆப்போசிட்டில் எழுதிடணும். 4 அட்டன் பண்ணால் போதும். 13 किन्हीं 2 प्रश्नों के उत्तर 3 वाक्यों में लिखिए. இது வந்து கொஞ்சம் டீட்டெயில் ஆன்சர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நீங்கள் வந்து 2 கொஷின் தான் அட்டன் பண்ணுவீங்க. 8 மார்க்கு. 4 மார்க்கு. ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மார்க்கு, 4 மார்க் கிடைக்கும். ஓகே, டோட்டல் உங்களுக்கு வந்து 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. சரியா, 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. இங்கே முன்னாடி 3 கொஷின் இருக்குது, பேக் சைடு ஒரு கொஷின் இருக்குது. இந்த 4ல் உங்களுக்கு எது 2 நல்லா தெரியும், எந்த கொஷின் உங்களுக்கு தரோவாக தெரியும் அதை நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. இங்கேயும் உத்தர் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு கீழே அந்த கொஷின் கீழே உள்ள கோடில் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க. இது பிக் கொஷின். 3 சென்டென்ஸ் எழுதணும். ஓகே, 3 வாக்கியமே லிக்கியேன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 3 வரி இருக்கணும். பிக் கொஷின். ஓகே, 2 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். 8 மார்க் உங்களுக்கு. அடுத்தது किन्हीं 5 वाक्यों का अनुवाद प्रांतीय भाषा में कीजिए. இப்போ 5 கொஷினுக்கு ஆன்சர் நீங்கள் எழுதணும். அனுபாத்
அனுபாத்னா ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 மார்க் கிடைக்கும். இது 5. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம்ல, மீனிங்ஸ் எதில் எழுதுனீங்களோ, இஆர்சி எதில் எழுதுனீங்களோ, கொஷின் பேப்பரில் அந்த ட்ரான்ஸ்லேட் இன் அப்படிங்கிறதுல என்ன நீங்கள் எழுதுனீங்களோ அந்த லாங்குவேஜில் தான் இங்கே எழுதணும். அங்கே தமிழ் எழுதுனீங்கன்னா இங்கேயும் என்ன பண்ணணும், நீங்கள் தமிழ் தான் எழுதணும். அங்கே இங்கிலீஷ் போட்டிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நீங்கள் இங்கிலீஷில் ஆன்சர் எழுதணும். டோட்டல் 8 இருக்குது. 8ல் நீங்கள் எதை எழுதணும், 8ல் 5 அட்டன் பண்ணால் போதும். இந்த மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு லைன் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். எந்த கொஷின் உங்களுக்கு தெரியுமோ அந்த ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 8ல் 5 நல்லா தெரிஞ்ச ஆன்சரை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆப்போசிட்டு உங்களுக்கு டேஷ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. नेक्स्ट रोमन 15th किन्हीं 5 वाक्यों का अनुवाद हिंदी में कीजिए. இப்போது எல்லா லாங்குவேஜ்லையுமே இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு கொஷின் இருக்கும். ஆன்சர்னு பாருங்கள், ஒரே ஒரு டேஷ் இருக்குதுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர்னு ஒரு டேஷ் இருக்கும், ஒரே ஒரு கொஷின் தான் இருக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்களோ அந்த லாங்குவேஜில் என்ன பண்ணணும், நீங்கள் எழுதணும். இங்கே இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அந்த மாதிரி. இங்கே 14th ரோம லெட்டருக்கு வந்து உங்களோட லாங்குவேஜ், நீங்கள் எந்த கொஷின் எழுதியிருக்கீங்களோ அங்கே ட்ரான்ஸ்லேட் எழுதிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எழுதுவீங்க. இங்கே எல்லா லாங்குவேஜ் உள்ளவங்களும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே ஹிந்தியில் டோட்டலாக எல்லா லாங்குவேஜ் உள்ள கொஷின்ஸும் இங்கே இருக்கும். தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே இருக்குதுங்க. இங்கிலீஷ், தமிழ் இருக்குது. ஆன்சர் மட்டும் என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு டேஷ் இருக்கும், நீங்கள் ஹிந்தியில் எழுதணும். இதுக்கு 2 மார்க்கு. ஓகே, மொத்த டோட்டல் 6, 8 இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு வந்து 8 கொடுத்துருக்காங்க. 8ல் நீங்கள் 5 அட்டன் பண்ணால் போதும். 5 அட்டன் பண்ணால் போதும். ஆனால் ஒரு கொஷினுக்கு 2 மார்க் இதுக்கு. உங்களுக்கு வந்து ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஹிந்தியுமே அனுபாத் கீச்சியே. ஓகே, அனுபாத் ஹிந்தியில் இருக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். 5 அட்டன் பண்ணால் போதும். எது உங்களுக்கு நல்லா தெரியுமோ நல்லா 8ஐயும் ரீட் பண்ணுங்கள். கொஷினை ரீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்ச ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக தெரிஞ்சாத எத்தனை 5 அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கிடைக்கும். லாஸ்ட் ரோமன் பாருங்கள், 16th கிசி ஏக் கஹானி கா சாரான்ஸ் லிக்கியே. எஸ்ஸே எழுதணும். ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து பேக் சைடு லாஸ்ட் ரோமன் வந்து ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரியோட சாரான்ஸ் அந்த டீட்டெயிலாக உள்ள எஸ்ஸே கொஷின்ஸ் இது 10 மார்க்கு உங்களுக்கு. இப்போ இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 2 3 4 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அந்த டாபிக் போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு 3rd ஒன் தான் நல்லா தெரியும் அப்படின்னா அதை எழுதிக்கோங்க, 3ர்டுன்னு போட்டு அதை எழுதுங்க. இல்லை 4th ஒன் தெரியும் அப்படின்னா சச்சா நியாய், 4th போட்டு சச்சா நியாயின்னு இங்கே ஹெட்டிங் எழுதணும். அதுக்கு தான் இங்கே லைன் கொடுத்துருக்காங்க. இங்கே ரோமன் எழுதிக்கணும். இந்த கொஸ்டின் நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. 16 உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் 4 கொடுத்துருக்காங்கல்ல, அதில் நீங்கள் எது எழுத போகிறீங்கிறத இங்கே இந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, இந்த ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டு நீங்கள் எழுதணும். இந்த ப்ராக்கெட்டில் இங்கே நம்பர் எழுதிக்கிட்டு அதோட ஆப்போசிட் அந்த டாப்பிக்கை நீங்கள் எழுதணும், அந்த டைட்டில் எழுதணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கவி அவுர் கஞ்சூஸ் 1 போட்டு இங்கே இந்த டாப்பிக்கில் இந்த டைட்டிலில் நீங்கள் எழுதணும், கவி அவுர் கஞ்சூஸ்ன்னு எழுதணும். அடுத்தது இவ்வளோ இடம் இருக்குது, இந்த ஸ்பேஸில் நீங்கள் எஸ்ஸை எழுதி சீக்கோட முடிக்கணும். ஓகே, அதுக்கு தான் 10 மார்க். சீக்கு கண்டிப்பாக எழுதணும். இதுதான் உங்களோட பிராத்மிக்கோட ப்ளூ பிரிண்ட் மாடல் கொஷின் பேப்பர். எல்லாமே நல்லா படிச்சிருங்க. ஈஸியாக பாதி போர்ஷன் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். ஆல் த பெஸ்ட். தன்யவாத்.